நம்முடைய குறை தீர்க்கும் தெய்வத்தின் ஒவ்வொரு செயலையும் எப்படி போற்ற வேண்டும் என்பதை ஆண்டாள் இங்கு பட்டியலிடுகிறாள். போற்றி 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 ஆடி போற்றி தீரல் போற்றி புகழ் போற்றி கழல் போற்றி குணம் போற்றி வேல் போற்றி 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 அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி ஒன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி வரை கொள்வாம் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் போற்றி 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 போற்றி. ஒரு காலத்தில் இந்த மாபெரும் உலகங்கள் அனைத்தையும் 3 அடிகள் கொண்டு அளந்து கொண்டானே, உன்னுடைய அந்த திருவடிகளுக்கு போற்றி. தெற்கே கடல் கடந்து சென்று அழகிய இலங்கையின் வலிமையை அழித்து வெற்றி கொண்டானே, உன்னுடைய அந்த வீரத்திரளுக்கு போற்றி. உன்னை கொல்ல சகடமாக வந்த அசுரனை குட்டிப் பிள்ளையாகவே உதைத்து அழித்துக் கொன்றானே, உன்னுடைய அந்த அற்புத புகழுக்கு போற்றி. பசுவின் கன்றையே ஒரு தடியாக ஆக்கி அதன் மூலம் விலாங்கனியாக வந்த அசுரனை எரிந்து வீழ்த்தினானே, உன்னுடைய அந்த வீரச் சலங்கை அணிந்த திருவடிக்கு போற்றி. கோபாலர்கள் மழையினாலே வருந்தாமல் இருக்க கோவர்த்தன மலையையே குடைபோல உயர்த்தி பிடித்தானே, உன்னுடைய அந்த பெருங்கருணையாகிய குணத்திற்கு போற்றி. பகைவர்களையெல்லாம் முற்றிலுமாய் தோற்கடித்து அவர்களின் வலிமையை அழிக்கும் உன்னுடைய திருக்கையில் ஏந்திய சக்கரம் போன்ற கூர்மையான ஆயுதங்களுக்கு போற்றி. இப்படியாக உன் வீரச் செயல்களையெல்லாம் இடையராது மனமுருகப் போற்றி புகழ்ந்து உன்னுடைய அருளையே பலனாகிய பறையாக பெற்றுக்கொள்வதற்காகவே இன்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் மீது மனமிறங்கி அருள் புரிவாயாக.